ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2023 நல்ல ப்ராஸ்பரிட்டி, நல்ல ஹெல்த் அண்ட் ஹாப்பினஸோட அழகாக நம்ம கிடக்கணும். ஸோ இந்த வீடியோஸில் உங்களுக்கு ஒவ்வொரு ராசிகளுக்கும் உண்டான டேரட் ரீடிங் என்ன, டேரட் கார்டோட கைடன்ஸ் நமக்கு என்ன விஷயங்கள் நமக்கு ஃபேவரபுளாக இருக்கும், எந்த விஷயம் நம்ம சேஃபர் சைடில் இருந்துக்கலாம், என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணால் நமக்கு பெட்டராக இருக்கும்னு ஒவ்வொரு ராசிகளுக்கும் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி நம்மளோட கார்டியன் ஏஞ்சல்ஸ், நம்மளோட இஷ்ட தெய்வம், குல தெய்வம் எல்லாத்தோட பிளெஸ்ஸிங்ஸோட இந்த 2023 இந்த ஹோல் வருஷம் நமக்கு ஒவ்வொரு மாதமும் எப்படி இருக்குன்றத நம்ம டேரட் ரீடிங் மூலியமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான ப்ரிடிக்ஷன்ஸு. அதாவது இப்போ மேஷ ராசி, ரிஷப ராசி, ஒவ்வொரு ராசியுமே ஒவ்வொரு எனர்ஜியில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ மேஷ ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு உண்டான எனர்ஜிஸ் இந்த ஹோல் வருஷத்துக்கு ஒவ்வொரு மாதத்துக்கும் எப்படி இருக்கும், அப்போ என்ன பண்ணலாம், பண்ண வேண்டாம், இது எல்லாமே ஒரு கம்ப்ளீட் கைடன்ஸாக நமக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி சப்போஸ் டைம் நமக்கு இது கரெக்டாக இல்லை, இது பண்ண வேண்டாம் அப்படின்னா அதுக்குண்டான ரெமிடிஸ் என்ன, எந்த மாதிரி கடவுளை நம்ம கும்பிடலாம், என்ன மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்கள் உங்களால் வீட்டில் செய்ய முடிஞ்சதே செய்யலாம் அந்த எனர்ஜிஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸோ அதையும் இந்த வீடியோலேயே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடச்சிரும். ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வீடியோவாக நீங்கள் பார்த்துட்டு வருவீங்க. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்தந்த ராசிகளில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ஒரு நல்ல கைடன்ஸ் இந்த டேரட் ரீடிங் மூலிமா கிடைக்கும். அதே மாதிரி இந்த ரீடிங் ஒரு பிராப்தம் இருந்தால் தான் இவங்களுக்கு இந்த மெசேஜ் கேட்கணும் அப்படின்னு இருக்கப்போ தான் அது கண்ணில் படும், அவங்க பார்ப்பாங்க. ஸோ நம்மளால் பெரிய ஃபோர்ஸ்லாம் பண்ணவே முடியாது. அந்த எனர்ஜி கனெக்ஷன்ஸ் இது எல்லாமே. ஸோ அழகாக இந்த 2023 வருஷம் எப்படி இருக்கும்னு டேரட் ரீடிங் கைடன்ஸ் மூலிமா நம்ம பார்க்கலாம். இப்போது ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த 2023 ஒவ்வொரு மாதமும் நமக்கு டேரட் ரீடிங்கில் என்ன கைடன்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, மணி ஏஸ் ஆஃப் பென்டக்கல்ஸ், மணி, ஃபுல் ஆஃப் மணி எனர்ஜி உங்களுக்கு இந்த வருஷம். நல்ல கையில் பணம் தங்கும், சேவிங்ஸ் பண்ணுவீங்க. இன்னும் எப்படி ஒவ்வொரு மந்த்துக்கும் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த ஜான்வரி மந்த் நல்ல சப்போர்ட்ஸ் கிடைக்கும். நீங்கள் யார்கிட்டெல்லாம் ஹெல்ப் கேட்குறீங்களோ அந்த ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் நல்ல கிடைக்கும். மாப்பிள்ளை பெண்களுக்கு நல்ல வரன் அமையும். மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கான எனர்ஜி சூப்பராக இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கும், என்கேஜ்மெண்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு அந்த சப்போர்ட்டே உங்களோட பார்ட்னர், அதாவது லைஃப் டைம்க்கு உங்களோட பார்ட்னர், அதாவது கல்யாணம் ஆகிறவங்க, இதுக்கு பார்த்துட்டு
இருக்கீங்க அப்படின்னா அது நல்ல பார்ட்னர் கிடைப்பாங்க. அதே மாதிரி பிஸ்னஸ்க்காக நியூ பார்ட்னர் எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தீங்கன்னா அந்த பார்ட்னரும் உங்களுக்கு ரொம்ப அழகாக பர்ஃபெக்டாக உங்களோட மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி அமைவாங்க. அதனால நல்ல சப்போர்ட்டோட உங்களோட வேலைகளில் நியூ ஸ்டார்ட் வந்து தாராளமாக பண்ணலாம். February month வந்து சிலர் வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுலேயும் வந்து மெயினாக ஃபீமேல் எனர்ஜி, ஃபீமேல் பர்சன் வந்து ஒரு கண்ட்ரோலிங் மோடில் இருப்பாங்க. உங்களுக்கு அவங்கள மீறி எந்த வேலையும் செய்ய முடியாது. மேபி அம்மாவாக இருக்கலாம், ஃபேமிலியில் பெரியவங்க ஃபீமேல் எனர்ஜி ஒரு கண்ட்ரோலை கொடுப்பாங்க. ஸோ அந்த கண்ட்ரோலை தாண்டி நீங்கள் பண்ணினாலுமே வந்து அது சப்போர்ட்டிவாக இல்லை. அவங்க பார்க்குறதுக்கு தான் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குமே தவிர ஆக்சுவலாக அவங்க வந்து உங்களை நல்லதுக்கு தான் உங்களை சொல்கிறாங்க. அப்படி தான் சொல்கிறாங்க. ஏன்னா அது ஃப்யூச்சரில் தான் அவங்க நல்லதுக்கு தான் சொன்னாங்க அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அதனால் அப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப டென்ஷன் ஆகிக்காதீங்க. கொஞ்சம் சைலண்ட்டாக நீங்கள் போய்க்கிறது பெட்டராக இருக்கும். மார்ச் மந்த் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல கெட் டுகெதர் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸோட மீட் இருக்கும், ஒரு ஜாலி ட்ரிப் இருக்கும், ஃபன் பிளான்ஸ் இருக்கும், ஃபேமிலி பார்ட்டிஸ் இருக்கலாம், பர்த்டே பார்ட்டிஸ் இருக்கலாம். அந்த ஒரு நல்ல ஒரு ஃபன் மோடில் வந்து இருப்பீங்க. உங்களுக்கு வந்து மார்ச் மாதம் வந்து கொஞ்சம் ஃபுட் இன்டேக்கில் ரொம்ப ஹெல்த்தியாக பார்த்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க, வாட்டர் இன்டேக் நிறைய எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களோட மைண்டு பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு, நம்ம யாருக்குமே இருந்தாலும் சரி அந்த எனர்ஜிஸ் நம்ம பாசிட்டிவாக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி சில ஃபுட்ஸும் வந்து அது இம்பேக்ட் பண்ணும். அப்போ அந்த மார்ச் மாதம் வந்து கொஞ்சம் ஃபுட் இன்டேக்கில் நெகட்டிவான ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடாதீங்க, பாசிட்டிவான ஃபுட்ஸ் எல்லாம் நிறைய எடுத்துக்கோங்க. அதாவது ஃப்ரூட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப எனர்ஜிஸை வந்து ரொம்ப அழகாக கொடுக்கும். ஏப்ரல் மந்த் வந்து நிறைய பேர் உங்களை வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கொடுக்கறதுக்காக உங்கள் வீட்டு கதவை தட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மக்கள்கிட்ட போயிட்டு லாக் ஆயிக்காதீங்க. ஏன்னா அவங்க இப்போ நியூ பிளான்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. நான் இது எடுத்துகிட்டு வரேன், வா நம்ம இதெல்லாம் வந்து பண்ணலாம், இந்த வேலையை பண்ணால் நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்லாம் வந்து ஒரு புது பர்சன் வந்து சொல்கிறாங்க. திடீர்னு வந்து ஒரு பிளான்ஸ் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா அந்த பிளான்ஸ் வந்து அவங்களுக்கு வேணால் பெட்டராக இருக்குமே தவிர ரிஷப ராசி உங்களுக்கு அந்த ஏப்ரல் மந்த் டைம் பீரியடில் உங்களுக்கு கரெக்டான எனர்ஜியில் இருக்காது. ஏப்ரல் மந்தில் வந்து உங்களோட ஓன் தாட்ஸு, உங்களோட பிளான்ஸ் தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு கூட்டிகிட்டு போவோமே தவிர அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்றது வந்து கேட்காதீங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு முடிவு எடுத்ததுக்கப்புறம் அடுத்தவங்கக்கிட்டையும் போய் கேட்காதீங்க. அதையும் வந்து நிறைய மாற்றி விட்டுருவாங்க, குழப்பி விட்டுருவாங்க. மே மந்த் வந்து இப்போ சில நாள் வந்து பேசாமல் இருந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, இல்லை பிரேக்கப் ஆன ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, ரொம்ப நாளாக வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க ஒய்ஃபு, நாங்கள் பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னாலும் சரி, அதெல்லாம் வந்து ஸ்மூத்தான நிலைமைக்கு மாறும். ரெண்டு பேரும் வந்து பேச ஆரம்பிப்பாங்க. ரொம்ப பேலன்சிங்கான மந்தாக இருக்கும் மே மாதம். இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களோட எமோஷனல் பேலன்ஸ் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். அதனால அவங்களோட வேலையில் இன்னும் நிறைய சக்ஸஸை காட்டுவாங்க. அதே மாதிரி ஜூன் மந்த் வந்து உங்களுக்கு வந்து என்னெல்லாம் இருக்கும், ஆக்சுவலாக உங்கள்கிட்ட ஒரு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நிறையா இருக்கும். அது உங்களோட குவாலிட்டிஸாக இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட இருக்க பணம் அண்டு லேண்டு, வீடு, இந்த மாதிரி மெட்டீரியல் திங்ஸாக இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை நினச்சி கொஞ்சம் சந்தோஷப்பட மாட்டீங்க. என்ன இல்லையோ, என்ன போயிடுச்சோ, என்ன இழந்துட்டிங்களோ அதை வந்து நினச்சி ரொம்ப லோ எனர்ஜிக்கு போகிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த லோ எனர்ஜிக்கு போயிடாதீங்க. நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்ட்டு இந்த ஜூன் மந்த் வர்றப்போ ரொம்ப ஹாப்பியாக பாசிட்டிவ் மைண்ட் செட்டை வச்சுருங்க. நம்மக்கிட்ட என்ன இருக்குது, நம்மக்கிட்ட அழகான ஃபேமிலி இருக்குது, நம்மக்கிட்ட தான் இந்த லேண்ட் இருக்குது, நம்ம தான் இவ்வளோ காசு சேர்த்து வச்சுருக்கோமே, நம்ம அதை வச்சு நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சம்திங் எவ்வளோ பாசிட்டிவாக நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை நினச்சி கண்டிப்பாக நினைங்க. எதை வந்து மிஸ் பண்ணிட்டீங்களோ, எதை இழந்துட்டிங்களோ, எது உங்களை விட்டு போயிடுச்சோ அதை வந்து சுத்தமாக மைண்டில் வச்சுக்காதீங்க. ஏன்னா அது ரொம்ப உங்களை டவுன் பண்ணி விட்டுருது. அதனால மைண்ட்லேயே வச்சுக்காதீங்க. போனால் போயிட்டு போகுது அப்படின்னு, இதுக்கு மேலே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எனர்ஜிக்கு வந்துடுங்க. இது கண்டிப்பாக நீங்கள் ஜூன் மந்த்து ஒரு அருமையான கைடன்ஸ். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது ஜூலை மந்த் வந்து உங்களுக்கு நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது.
அந்த பிளெஸ்ஸிங்ஸ்னால் இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஒரு எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த படிக்கிறதுல ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா 100% சக்ஸஸ் இருக்குது. ஏன்னா உங்களோட மேனிஃபெஸ்டேஷன்ஸ் நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சாதானே அது கிடைக்கும். நம்மளே நினைக்கிறேன்னா எப்படி கிடைக்கும்? ஸோ அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஜூலை மந்தில் ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ ஜூலை மந்த் வந்து ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னா இருந்தாலும் சரி, அதோட பிளானிங் பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் நல்லா இருக்குது, உங்களோட க்ரௌன் சக்ரா ரொம்ப நல்லா இருக்குது. க்ரௌன் சக்ரா நல்லா இருந்தால் நம்மளை செய்கிற வேலைகளில் தடை இல்லாமல் நமக்கு நல்ல சக்ஸஸ் கிடைக்கும். ஜூலை மந்தில் வந்து ஒரு ப்ரமோஷனுக்கு உண்டான மெசேஜ் வர்றது, ஆஃபீஸில் இருந்து உங்களை அப்கிரேட் பண்ணுறது, நீங்கள் இவ்வளோ நாள் பண்ணின வேலைக்கு உங்களை அப்கிரேட் ஆகிற மாதிரி நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸும் உங்களுக்கு கிடைக்கும் ஜூலை மந்த்து. அடுத்தது ஆகஸ்ட் மந்த் வந்து உங்கள்கிட்ட இருக்க பணத்தை நீங்கள் கையில் சேஃபாக வச்சுக்கிறது தான் பெட்டர். இப்போ நியூ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஆகஸ்ட் மந்த்துக்கு உங்களுக்கு செட் ஆகாது. ஆகஸ்ட் மந்த்துக்குள்ளெல்லாம் வந்து நீங்கள் நிறைய பணம் எனர்ஜி வச்சுருவீங்க. உங்களுக்கு ஓவராலாகவே மணி எனர்ஜி கையில் தங்கும். இப்போ வந்து எல்லாருக்குமே பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. சிலருக்கு வந்து பணம் சேர்ந்த பணத்தை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு கேட்டகரியும் இருப்பாங்க. ஸோ ஆகஸ்ட் மந்த் வந்து நீங்கள் அந்த மாதிரி தான் இருப்பீங்க. பணம்லாம் வச்சுருப்பீங்க, இது இங்கே இன்வெஸ்ட் பண்ணலாமா அங்கே இன்வெஸ்ட் பண்ணலாமான்ட்டு அந்த கன்ஃபியூஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும். ஸோ அதை வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக ப்ராப்பராக கைடன்ஸ் எடுத்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஒன்றும் தெரில, குழப்புது அப்படின்னா அமைதியாக அந்த பணத்தை கையிலே வச்சுட்ருக்கிறது தான் கரெக்டாக இருக்கும் ஆகஸ்ட் மந்த்து. செப்டம்பர் மந்தில் வந்து சிலர் உங்களை ஏமாத்துகிற எனர்ஜியெல்லாம் வரும். உங்களை சீட்டிங் பண்ணுறது, பேக் ஸ்டாபிங் பண்ணுறது, முன்னாடி ஒரு விஷயம் பேசுகிறது, பின்னாடி போய் ஒரு விஷயம் பேசுகிறது, பிஸ்னஸ் ஐடியாஸ் கொண்டு போய் வேறு பக்கம் அப்படியே அப்ளை பண்ணிடுறது, நீங்கள் ரொம்ப நம்பி சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து வெளியே போய் சொல்லிடுறது, ஸோ உங்களோட நேமை ஸ்பாயில் பண்ணுறது, இந்த மாதிரி மக்கள் வந்து, அதாவது பேக் ஸ்டாபிங் சொல்லுவோம்ல, பின்னாடி இருந்து நமக்கு தப்பு நம்மளை வந்து ரொம்ப பேசுவாங்க, தப்பு பண்ணி வைப்பாங்க, நெகட்டிவ் எனர்ஜிஸ் அனுப்புவாங்க. இந்த மாதிரி மக்கள் செப்டம்பரில் அட்ராக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு செப்டம்பர் மந்த்தெல்லாம் வந்து நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்க, இவங்க கரெக்டான பர்சனாக, இவங்கக்கிட்ட வந்து ஒரு பிளான்ஸை சொல்லலாமா வேண்டாமா அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக யோசித்து பேசுங்க. அதுதான் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. அக்டோபர் மந்த்து எப்படி இருக்கும்னா நல்ல ஒரு படிப்படியான க்ரோத் இருக்கும். ஒரு நீங்கள் இது வரைக்கும் செஞ்ச வேலைகள்லேருந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நல்ல ஒரு க்ரோத், நல்ல ஒரு, இப்போ நீங்கள் ஒரு வேலை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து ஒரு க்ரோத் ஆகிருக்கிறது, ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு. இப்போ நம்ம இப்படி ஒரு கிராஃப் போயிட்டுருக்குன்னா அப்படியே லைட்டாக மேலே போகும்ல, அந்த நெக்ஸ்ட் லெவல் க்ரோத் வந்து அக்டோபர் மந்த்து உங்களுக்கு இருக்கு. நவம்பர் மந்த் வந்து நீங்கள் லாங் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி அது பண்ணுவீங்க, அது வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக ரிசல்ட் கொடுக்கும். அதே மாதிரி பூர்வீக சொத்து வந்து வராமல் லாக் ஆகிருக்கிறது, கொடுக்குறேன்னு சொல்லிட்டு டிலே பண்ணி வைக்கிறது, கொடுக்க முடியலன்ட்டு அவங்க வந்து ஒரு சில பொய்கள் பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து, அதாவது கொடுத்த பணம் உங்களோட பணத்தை திருப்பி எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி இருக்குது. சிலர் வந்து இந்த பணத்தை வாங்கி வச்சுட்டு கொடுக்கவே முடிஞ்சாலும் கொடுக்காம ஏமாத்துறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணிக்கோங்க. டிசம்பர் மந்த் வந்து ஒரு ஓவரால் ஒரு லாங் வெயிட் வந்து கம்ப்ளீட் ஆகும். அப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு வெளிநாடு போகணுன்ற ஒரு பிளான்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஊரில் போயிட்டு புது நியூ ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இப்போ வேறு ஊரில் போய் படிக்கிறதுக்கு உண்டானாலும் சரி, இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு லாங் வெயிட் ஓவர் ஆகி உங்களுக்கு அந்த மாதம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஓவராலாகவே பார்த்தீங்கன்னா பணம் எனர்ஜி ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், ஸோ மணி எனர்ஜி பெட்டராக இருக்குது. அப்போ கையில் பணம் தங்க ஆரம்பிக்கும். நீங்கள் லேண்டு வாங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, வீடு வாங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, தோட்டம் வாங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சில நீங்கள் ஒரு பக்கம் இருந்தீங்கனாலும் உங்களுக்காக ஒரு தோட்டம் வாங்கி வைக்கிறது, அப்பப்போ மட்டும் அதுக்கு விசிட் பண்ணிட்டு வர்ற மாதிரி போயிட்டு வர்றது, இதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஹில் ஸ்டேஷன்ஸ் ட்ரிப்பும் வந்து ரொம்ப உங்களை மைண்டு பீஸ்ஃபுல்லாக பண்ணும். ஓகே, இதுதான் உங்களுக்கு இந்த மந்த்துக்கு உண்டான ஓவரால் ரீடிங். இப்போது இந்த ரெமிடிஸ் வந்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ என்ன மாதிரி ரெமிடிஸ் பண்ணால் இந்த மந்த் இன்னும் பெட்டராக இருக்கும், இந்த இயர் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம்.
ஓகே ஓகே நீங்கள் வந்து ரெமிடிஸே உங்களுக்கு என்னென்னா பெண் தெய்வங்களை வேண்டுங்க. அதே மாதிரி உங்களை பெண் தெய்வங்களை வேண்டுங்க. இது வந்து பேசிக். அதுக்கு மேலே வந்து நீங்கள் கம்பல்சரி பண்ண வேண்டியது என்னென்னா, உங்கள் வீட்டில் இருக்க பெண்களுக்கு ஒரு கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுக்கறது, அவங்க மனசு கோணாமல் நடந்துக்கிறது, அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹார்ஷான வார்த்தைகளில் பேசாமல் இருக்கிறது, இதெல்லாம் தான் நீங்கள் பண்ணணும். பேசிக்காக உங்களோட முன்னோர்கள்லேருந்து கொஞ்சம் பெண்களோட சாபம்னு சொல்லலாம். பெண்கள் வந்து ஹர்ட் பண்ணியிருந்திருப்பாங்க, மனசு நோகிற மாதிரி நடந்திருப்பாங்க. ஸோ அதோட எனர்ஜி கொஞ்சம் தொடர்கிற மாதிரி இருக்குது. அப்போ அதை வந்து கட் பண்ணுறப்போ நம்மளோட லைஃப் வந்து நல்ல ஒரு க்ரோத் இருக்கும். ஸோ அதை கட் பண்ணி நெக்ஸ்ட்டு க்ரோத்துக்கு போகிறதுக்கு பெண் தெய்வங்களை வேண்டுங்க. இன்னொன்று, வீட்டில் இருக்க பெண்களுக்கு ஒரு சாரீ வாங்கி கொடுக்கறது, இல்லை பெண்களுக்கு இப்போ ரோட்லலாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுறது, ஒரு ஃபேமிலிக்கு வந்து ஏதாவது பொருளாக வாங்கி கொடுத்து சப்போர்ட் பண்ணுறது, சாப்பாட்டுக்கு அரிசி வாங்கி கொடுத்து சப்போர்ட் பண்ணுறது, அன்னதானங்கள் பண்ணுறது, இந்த விஷயம் உங்களை வந்து லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவல் க்ரோத்துக்கு எடுத்துகிட்டு போகும். அந்த தடங்கல்களை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் ரிஷப ராசிக்கு உண்டான மெசேஜ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.